முட்டாள் தவளையும் புத்திசாலி தவளையும். ஒரு நாள் அதிக மழை பெய்தது. ஏரி நிறைந்து வலியும் அளவுக்கு மழை. அந்த ஏரியின் நீர் குளிர்ச்சியை தாங்க முடியாத ஒரு தவளை மழை நின்றதும் கிணற்று நீர் வெதுவெதுப்பாக இருக்கும் என்பதால் கிணற்றுக்குள் குதித்தது. அந்த கிணற்றில் பல காலமாக வாழ்ந்து வந்த ஒரு தவளை இந்த புதிய தவளையை கண்டு மகிழ்ந்து வரவேற்றது. பின் பொந்து வைத்திருந்த உணவு வகைகளை புதிய தவளைக்கு தந்தது. இரண்டு தவளைகளும் பேசிக் கொண்டிருந்தன. கிணற்றில் இருந்த மற்ற தவளைகளுக்கு புதிய தவளை வந்தது பிடிக்கவில்லை. புதிய தவளையை துரத்திவிட வேண்டும் என முடிவு செய்தன. இரண்டு தவளைகளும் பேசிக் கொண்டிருப்பதை அருகே சென்று பார்த்தன. அப்போது கிணற்று தவளை ஏரி தவளையிடம், நண்பனே, நீ இத்தனை நாளும் எங்கே தங்கியிருந்தாய் என கேட்டது. நான் ஏரியில் தங்கியிருந்தேன். அதில் மீன், ஆமை, முதலை ஆகியவை உண்டு. கிணற்றை விட ஏரிதான் பெரியது என்றது ஏரி தவளை. கிணற்று தவளை நம்பவில்லை. நண்பா, நீ பொய் சொல்லுகிறாய். இந்த கிணற்றை விட பெரிய நீர்நிலை உலகத்தில் இருக்க முடியாது என்றது. ஏரி தவளை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கிணற்று தவளைகள் நம்பவே இல்லை. எல்லா தவளைகளும் ஏரி தவளையை பார்த்து நீ பொய்யன் என்று கூறி ஏரி தவளையை தாக்க முயன்றன. அப்போது நீர் எடுக்க ஒரு பெண் தோண்டியை இறக்கினாள். அதனுள் ஏரி தவளை தாவி குதித்து தோண்டி தண்ணீருடன் மேலே சென்று ஏரியை நோக்கி சென்றது. நீதி முட்டாள்களிடம் இருப்பதை விட தனித்து இருப்பதே சிறந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.